அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன போகிறோம்னா, டிஆர்பிலேருந்து நமக்கு இன்றைக்கி ஒரு எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க பாருங்கள். டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் சீனியர் லெக்சரர்ஸ், ஜூனியர் லெக்சரர்ஸ் இன் எஸ்சிஆர்டி அண்ட் டயட் அண்டர் ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் ஃபார் தி இயர் 20/8/2020 நோட்டிஃபிகேஷன் வந்து இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. என்ன நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எல்லா வாரம் தெரிய வரும். பாருங்கள், டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர் நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஒன்லி த்ரூ ஆன்லைன் மோட் ஃப்ரம் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஃபார் தி டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் அதாவது சீனியர் லெக்சரர்ஸு, ஜூனியர் லெக்சரர்ஸ் இது 3 போஸ்டிங்க்கு வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. இதில் இது ஒர்க் பண்ணுறாங்கன்னா எஸ்சிஆர்டி அதாவது ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் ட்ரைனிங்கும் அண்ட் டயட் ரெண்டுலையும் ஒர்க் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. பாருங்கள், சீனியர் லெக்சரர்ஸ் சேலரி எவ்வளோ கொடுத்துருக்காங்க. பே ஸ்கேல் பாருங்கள், 56,000, 180,500, லெவல் 23, மொத்தம் 24 போஸ்ட்டு. அடுத்து லெக்சரர்ஸ்க்கு 36,000, 116,600, லெவல் 18, 82 போஸ்ட்டு. ஜூனியர் லெக்சரர்ஸ் ஸ்கேல் ஆஃப் பே 36,000, 115, லெவல் 16, 43 போஸ்ட்டு. இம்பார்ட்டன்ட் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 20/8 இன்றைக்கி தான். கமெண்ட்ஸ் ஆஃப் சப்மிஷன் அப்ளிகேஷன் தருவாங்க, பின்னாடி தான் சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் சிபிடி கம்ப்யூட்டர் பே பின்னாடி சொல்லியிருக்காங்க. சீனியர் லெக்சரர் மொத்தம் எத்தனை வேகன்சி, சப்ஜெக்ட் படி எவ்வளோ இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், த சப்ஜெக்ட் வைஸ் டீட்டெயில்ஸ் ஆஃப் வேகன்சிஸ் ஆர் அஸ் ஃபாலோஸ். பேக்லாக் வேகன்சி சப்ஜெக்ட் தமிழ் எம்பிசி டிஎன்சி ஜி ஜென்ரல் டர்ன் 2, ஜென்ரல் டர்ன் ஜி கேட்டகரி 1 இங்கிலீஷ். இதுமாதிரி ஒன்றுக்கும் பாருங்கள் என்னென்ன வேகன்சி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. மொத்தம் எத்தனை வேகன்சி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. லெக்சரருக்கு, சீனியர் லெக்சரருக்கு எல்லாத்துக்குமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. பாருங்கள், அப்ரிவேஷனில் போய் பார்த்தா ஏசிஏஜி அப்படின்னா என்னென்னு தெரியும் நமக்கு. ஒன்றுக்கு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், அப்ரிவேஷன் போய் பார்க்கலாம். நம்ம ஜி மீன் ஜென்ரல் சிஎம், ஜிடினா ஜென்ரல் டர்ன், ஜினா ஜென்ரல் மொத்தம், எஸ்டி ஷெட்யூல் ட்ரைப், டினா பர்சன் ஸ்டடி இன் தமிழ் மீடியம், பிசினா பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீம், எஸ்சிஏ ஷெட்யூல் கேஸ்ட் அருந்ததியர்ஸ், டபிள்யூனா உமன். இப்போ பாருங்கள், நம்ம என்ன வேகன்சின்னு பார்க்கலாம். இப்போ திருப்பி ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபஸ்ட்டு சீனியர் லெக்சரர் கொடுத்துருக்காங்க. தமிழுக்கு வந்து 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் டர்ன், ஜென்ரல் கேட்டகரி 1 எம்பிசி டிஎன்சி. ஜென்ரல் டர்னில் 2 போஸ்ட், மொத்தம் 3 போஸ்ட். அடுத்து இங்கிலீஷ்க்கு வந்து எம்பிசி டிஎன்சி ஜென்ரல் வந்து 2, எஸ்சி ஜென்ரல், எஸ்சிஏ ஜென்ரல் மொத்தம் 4 போஸ்ட்டு. மேத்ஸுக்கு வந்து 3 போஸ்ட்டு. ஃபிசிக்ஸ்க்கு வந்து 2 போஸ்ட்டு. கெமிஸ்ட்ரிக்கு வந்து 2 போஸ்ட்டு. எஸ்சி ஜென்ரல், எஸ்சிஏ ஜென்ரல். ஜென்ரல்னால் வந்து ஆணும் இருக்கலாம், பெண் இருக்கலாம், 2 பேருமே போட்டுக்கலாம் சொல்கிறாங்க. எஸ்சிஏ ஜென்ரல் 1, ஹிஸ்ட்ரி எம்பிசி டிஎன்சி ஜென்ரல் 1, ஜியாகிரஃபி எம்பிசி டிஎன்சி ஜென்ரல் 1, எஸ்சிஏ ஜென்ரல் 1 2 போஸ்ட்டு. மற்ற சீனியர் லெக்சருக்கு வந்து மேத்ஸில் வந்து கரண்ட் வேகன்சிஸ் ஃபஸ்ட்டு பேக்லாக் வேகன்சி கொடுத்தாங்க. இப்போ கரண்ட் வேகன்சி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஜென்ரல் டர்ன் 1, கெமிஸ்ட்ரி எம்பிசி டிஎன்சி உமன் 1, எஸ்சி ஜென்ரல் 1 2 போஸ்ட்டு. பாட்டனி ஜென்ரல் டர்ன் உமன், நம்பர் ஆஃப் வேகன்சி 1, டோட்டல் 1 தான். ஹிஸ்ட்ரி எஸ்ஜி ஜென்ரல், எம்பிசி டிஎன்சி உமன் 1 போஸ்ட்டு. அடுத்து லெக்சரை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பேக்லாக் வேகன்சி, அடுத்து தற்போதைய வேகன்சி ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. தமிழுக்கு வந்து மொத்தம் 3 போஸ்ட்டு, இங்கிலீஷ்க்கு 3 போஸ்ட்டு, மேத்ஸுக்கு வந்து 8 போஸ்ட்டு. எம்பிசி டிஎன்சிக்கு தான் ஜென்ரலில் 3 இருக்குது. அடுத்து ஃபிசிக்ஸ் வந்து 6 போஸ்ட்டு, கெமிஸ்ட்ரிக்கு வந்து 5 போஸ்ட்டு, பாட்டனி 1, ஹிஸ்ட்ரி வந்து 3 போஸ்ட்டு, ஜியாகிரஃபி 4, ஃபிசிக்கல் எஜுகேஷன் 5. அடுத்து லெக்சருக்கு பாருங்கள், கரண்ட் வேகன்சி எவ்வளோ இருக்காங்கன்னா தமிழுக்கு வந்து 3 போஸ்ட்டு, இங்கிலீஷ்க்கு வந்து 2 போஸ்ட்டு. இதே மாதிரி எல்லா இதுக்கும் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணால் நீங்கள் பார்க்கலாம். பிடிஎஃப்பில் போனால் பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், நம்ம எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கு வருவோம். ஏஜ் லிமிட்டு அண்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கு வருவோம். அதோட போஸ்டிங் பார்த்தாச்சு. இது அப்ரிவேஷன் பார்த்தாச்சு. கேட்டகரி 1 பிளைண்ட்னஸ் அண்ட் லோ விஷன் 1% ரிசர்வேஷன் கொடுத்தாங்க. ஹார்ட் ஆஃப் ஹியரிங் 1% நமக்கு. அடுத்து ரிசர்வேஷன் வெர்டிகல் ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. 69% கம்யூனல் ரிசர்வேஷன் வில் பி ஃபாலோட் வெர்டிகலி as per existing government rules orders அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் 30%, உமனுக்கு வந்து 30% கொடுத்துருக்காங்க.
அடுத்து டிரான்ஸ்ஜெண்டர் திருநங்கைகளுக்கு ஒரு 30% கொடுத்துருக்காங்க. அடுத்து ரிசர்வேஷன் பர்சன்ட் ஸ்டடி இன் தமிழ் மீடியம் பிஎஸ்டிஎம்க்கு 20%. இது மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க பாருங்கள். பர்சனல் டிசபிலிட்டி 4%. ஏஜ் லிமிட் கேண்டிடேட் ஷுட் பி நாட் பி 57 வயசு வரைக்கும் போடலாம். 58 வயசு ரிட்டையர்ட் ஆனால் 57 வயசு வரைக்கும் போடலாம். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நேம் ஆஃப் தி போஸ்ட் சீனியர் லெக்சருக்கு மாஸ்டர் டிகிரி இந்த கன்சர்ன் டிசிப்ளின். நீங்கள் மேத்ஸ் முடிச்சிங்கன்னா எம்எஸ்சி மேத்ஸ் படிச்சிருக்கணும். அது கூடவே எம்எட் படிச்சிருக்கணும். எம்எட் தான் பிஎட் கிடையாது, எம்எட் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். மாஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் படிச்சிருக்கணும். டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் ஏ பீரியட் நார்சன் லெசன் 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கணும். எங்கள் லெக்சர் இன் ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் இந்த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. அல்லது ஜூனியர் லெக்சர் இன் கவர்மெண்ட் டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இந்த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. லெக்சர் இன் கவர்மெண்ட் டீச்சர் நிறைய கொடுத்துருக்காங்க. லெக்சருக்கு அதே மாதிரி தான். மாஸ்டர் டிகிரி வித் நாட் லெஸ் தேன் 50%. அடுத்து எம்எட் படிச்சிருக்கணும். இம்பார்ட்டன்ட் நோட் தட் யூஜி பிஜி த கேண்டிடேட் ஹேவ் பி ஸ்டடி த சேம் ஆர்ட்ஸ். ரெண்டுமே யூஜி என்ன படிச்சிருக்கோம் அதே தான் பிஜியும் படிச்சிருக்கோம் சொல்கிறாங்க பாருங்கள். இது ஜூனியர் லெக்சருக்கு மாஸ்டர் டிகிரி வித் நாட் லெஸ் தேன் 50%. எம்எட் டிகிரி 55% மார்க் எடுத்துருக்கணும். அடுத்து பாருங்கள் குவாலிஃபிகேஷன் க்ரைட்டீரியா. கேண்டிடேட்ஸ் ஹூ அப்டைன்ட் டிகிரி யூஜி பிஜி ஆர் அண்டர்கோயிங் ஏ கோர்ஸ் ஆஃப் இயர் ஆஃப் டியூரேஷன் டபுள் டிகிரி டுவெல் டிகிரி நாட் எலிஜிபிள் டு தி ரெக்ரூட்மெண்ட். அவங்களாம் எலிஜிபிள் கிடையாது. கேண்டிடேட்ஸ் ஹூ அப்டைன்ட் எனி ஆஃப் தி ரெக்வயர்ட் குவாலிஃபிகேஷன் எஸ்எல்சி ஆர் செகண்ட் ஈக்குவலண்ட் யூஜி பிஜி பிஎட் டிகிரி அண்ட் எம்எட் டிகிரி ஆர் அதர் டிகிரி நாட் எலிஜிபிள் டு அப்ளை தி ரெக்ரூட்மெண்ட். ஆல் தி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் should have been obtained on the date of notification. நோட்டீஸ் பண்ணி எல்லாமே ஃபினிஷ் பண்ணியிருக்கணும். இம்பார்ட்டன்ட் நோட் 10+2 3+2+1 முடிச்சிருக்கணும். அடுத்து கண்டிஷன் ஆஃப் ஸ்பெஷல் கேட்டகரிஸ். இந்த ஸ்பெஷல் கேட்டகரி இருப்பாங்க இல்லையா, அது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு கொடுத்துருக்காங்க. இதுதாங்க இன்றைக்கி ஒரு டிஆர்பியில் கொடுத்துருக்க அறிவிப்பு. அடுத்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கொடுக்குறாங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் should be paid at the time of submitting the online application. ஃபார் அதர்ஸ் எக்ஸப்ட் டிஃப்ரெண்ட் லேபிள் கேண்டிடேட்ஸ் வந்து 500. எஸ்சி எஸ்டிக்கு வந்து 250 ரூபா. இதுதான் இன்றைக்கி நம்ம டிஆர்பி இருக்க புது அறிவிப்பு. ஹவு டு அப்ளை ஒன்லி ஆன்லைன் மோடு தான். எக்ஸாம் வந்து சிபிடி தான், கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான். அதனால் நமக்கு கிடைச்சிருக்க அடுத்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பாருங்கள். தமிழ் லாங்குவேஜ் டெஸ்ட்டில் 30 கொஸ்டின் மேக்ஸிமம் மார்க் 50 எடுக்கணும். டியூரேஷன் 30 மினிட்ஸு. மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் வந்து 40% எடுத்தால் போதும். 20 மார்க் எடுத்தால் போதும். 50க்கு 20 எடுத்தால் போதும் தமிழில். அது சப்ஜெக்டில் மெயின் சப்ஜெக்ட் 70 மார்க்கு. எஜுகேஷன் மெத்தாலஜி 70 கொஸ்டின் 70 மார்க்கு. ஜென்ரல் நாலேஜ் 10 150 கொஸ்டின். எஸ்சிக்கு 40% எடுக்கணும். எஸ்டிக்கு 40% எடுக்கணும். அதே 50% எடுக்கணும். 75 மார்க் எடுத்துருக்கணும் 150க்கு. அப்படின்னா தான் நம்ம குவாலிஃபை ஆக முடியும். அது தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி சப்ஜெக்ட்டு. அடுத்து மீடியம் எக்ஸாமினேஷன். தமிழில் மீடியம் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ் இங்கிலீஷு மேத்தமெட்டிக்ஸு தமிழ் இங்கிலீஷு. தமிழுக்கு தமிழ் தான், இங்கிலீஷ் தான் அமைச்சலாம். தமிழ் இங்கிலீஷ் எல்லாத்தையுமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நார்மலைசேஷன் ஆஃப் தி மார்க்ஸ். கம்ப்யூட்டர் பேக்ஸ் நடக்கிறதுனால அந்த நார்மலைசேஷன் மார்க்ஸ் ஏற்கனவே பார்த்துருக்கோம் வீடியோவில். நார்மலைசேஷன் எப்படி கணக்கு பண்ணுவாங்கன்னு அது மாதிரி போடுவோம் சொல்லியிருக்காங்க. அடுத்து செலெக்ஷன் ப்ரொசீஜர். கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் சர்டிஃபிகேஷன் மட்டும்தான், நோ என்ட்ரிலாம் கிடையாது. கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் எப்போன்னு சொல்லுவாங்க, அப்போ நம்ம வந்து அப்ளை பண்ணி இது நல்லா ப்ரிப்பேர் பண்ணி அனைவரும் சேர்ந்து ஒரு லெக்சராகவோ ஜூனியர் லெக்சராகவோ பணியில் சேர்வதற்கு நமது பழனி சேனலின் சார்பாக வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம். இன்றைக்கி புதுசாக டிஆர்பி வந்திருக்க அந்த அறிவிப்பு தான். மறக்காமல் எல்லோரும் பழனி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு. எங்கள் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வாங்கிக்கலாம்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பிஎஸ்டிஎம் கொடுத்துருப்பாங்க. தமிழ் வழியை நிறைவு செய்தார். தமிழ் மனிதர் சான்றிதழ் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் உள்ளது. வேறு எதுவும் இல்லை. நன்றி, வணக்கம்.